உடற்கூறு சக்தி உயிரோடு உதித்து வந்த சடக்கூறு மூல சட்டம் அது கொண்டவரோ. அதாவது இந்த உடல் உயிர் இணைப்புக்குள்ளே 96 தத்துவங்கள், அதாவது 96 தத்துவங்கள் என்பது 96 கருவிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 96 கருவிகளையும் சேர்த்து இந்த பூமியிலே பிறப்படுத்தவர்கள். ஏன்னா இந்த 96 தத்துவங்களையும் கருவியாக பயன்படுத்தி அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதை முழுமையாக பயப்படுத்தி அதன் வழியாக தர்மயுகத்தை சென்றடையக்கூடிய அந்த வல்லமை கொண்டவர்கள் அவர்கள், அதுக்காகவே புறப்படுத்தவர்கள் என்பதாக இந்த விஷயம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதாவது கலியனுக்கும் 96 கருவிகள் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த கலியனானவன் 96 கருவிகளையும் என்ன பண்றான், துர்குணங்களாக மாற்றி அதன் வழியாக அவன் சர்வ நாசத்திற்கு இந்த உலகத்தை ஈடுபடுத்துகிறான். ஆனால் அதே போல 96 கருவிகளையும் உள்ளடக்கி அந்த 96 கருவிகளுடைய நுட்பத்தை, அதனுடைய நுணுக்கத்தை எல்லாம் அறிந்து அந்த 96 கருவிகளையும் தர்ம நெறியில் பயன்படுத்தி வாழ்ந்து தர்மயுகத்தை ஆள பிறந்தவர்கள் இந்த சான்றோர் மக்கள் என்பதை நமக்கு இங்கு உணர்த்தப்படுகிறது. அப்போ நம்ம இந்த நிலையை நம்ம அடையணும். ஐயா சொல்லுவாங்க இல்லையா, ஐயா தன்னுடைய அவதார நிறைவுல சொல்லுவாங்க, அதாவது உடற்குள் குறியாய் ஒத்துமிக வாழுங்கோ யாம் ஒழித்து வாரோம் என்று சொல்வார். அப்போ உடற்குறிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 96 கருவியையும் நாம் சீர்படுத்தணும். அப்படி சீர்படுத்தி அதை ஒருமுகப்படுத்தும் போதுதான் நமக்குள்ளே நாம் 6 கலைகள், அதாவது 6 கலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த 12 கலைகளையும் நாம் கற்று இந்த உடல் என்கிறதை முடித்து தர்மயுகத்துங்கிற உச்ச நிலைக்கு நாம் செல்ல முடியும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்கு தான் இந்த விஷயங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. அந்த நிலைக்கு நாம் வாழ வேண்டும் என்பதையும் இந்த வாசகங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அது சான்றோர் மக்களுக்கு முழுமைப்பட்டது, பாத்தியப்பட்டது என்று கூட நம்ம இங்க சொல்லலாம்.